ஹே ஆல், வெஜ்ல எப்பவுமே வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணின்னு செய்யாம கொண்டக்கடலைல இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சு பிரியாணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 8 போல காஞ்ச மிளகா, கொஞ்சமா இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 போல பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுமே நல்லா வதக்கிட்டு அது கூடவே கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு எண்ணெல்லாம் பிரிஞ்சு சைட்ல வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப இதுல வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். கடலையை வேக வச்ச தண்ணி 2 கிளாஸ், 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊத்திக்கலாம். கடலை வேக வச்ச தண்ணியிலே உப்பு இருக்கு. பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்த பிறகு பிரஷர் ஃபுல்லா போனதை ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.